படை வீரர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத ஜனாதிபதி கடும் துணியில் சாடும் கம்பன்பில. வடக்கு கிழக்கில் ராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து, சரத் பொன்சேகா எச்சரிக்கை. விரைவில் சிக்கப் போகும் ராஜபக்ஷ கும்பல், கனடாவிலிருந்து ஒழித்த அபாயமணி. உள்ளூராட்சி மன்றங்களில் சஜித் மஹிந்த இணைவு, எச்சரிக்கும் கஜேந்திரகுமார் எம்பி. போர் வீரர் நினைவேந்தலில் அனுரவுக்கு எதிராக அவதூறு, வெளியான அறிவிப்பு. தமிழரசில் சுமந்திரனுக்கே அதிகாரம், ஸ்ரீதரனை எச்சரித்த CVK சிவஞானம். பேரழிவிலிருந்து தப்பிய இந்தியா, முறியடிக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு இன்று வழங்கிய தனிப்பட்ட நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும், யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் ராணுவ சீருடையில் இருந்து ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் ராணுவத்தை முகாம்களுக்குள் அடைத்து வைப்பது ஆபத்தானது என்றும், வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் 10 தற்கொலை குண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் அல்ல என்றும் நினைக்கக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சஹரானை போல தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும், அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் என்றும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். நீர்வெறுப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட நாயொன்றை இழுத்து வருவது போன்றே ஜனாதிபதி மக்களினால் நிகழ்விற்கு அழைத்து வரப்படுவதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்பன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். படை வீரர்களுக்கான நினைவஞ்சலி நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். படையினருக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய ஒரு போராட்டக் குழுவின் தலைவரே இன்று நாட்டின் ஜனாதிபதியாக கடமையாற்றி வருகின்றார் என உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி அனுரவிற்கு படை வீரர்களை நினைவு கூர்வது சிரமமானதாக இருக்கக்கூடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதிப் போர் இடம்பெற்ற காலத்தில் அப்போதைய அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்தவரே இந்த ஜனாதிபதி எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு அனுர தரப்பினர் சூழ்ச்சி செய்தனர் எனவும், வேலைநிறுத்த போராட்டங்களை முன்னெடுத்தனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் ஈழத் தமிழர்களுக்கு இழைத்த குற்றங்களுக்கு பொறுப்பு கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என கனடாவின் பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு நேற்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இன்று நாங்கள் தமிழின படுகொலை தினத்தை நினைவு கூறுகின்றோம். தமிழ் மக்களிற்கு எதிராக இலங்கை அரசாங்கம் பாரிய இனப்படுகொலையில் ஈடுபட்டு யுத்தத்தின் 16வது வருட நிறைவை நினைவு கூறுகின்றோம். உயிர் தப்பிய பலர் கனடாவிற்கு பாதுகாப்பிற்காக தப்பி ஓடி வந்தனர். நாங்கள் இழக்கப்பட்ட உயிர்களை, சிதறடிக்கப்பட்ட குடும்பங்களை, நிரந்தரமாக பாதிக்கப்பட்ட சமூகங்களை நினைவு கூறுகின்றோம். இது ஒரு சக்தி வாய்ந்த நினைவு சின்னமாகும். இந்த நினைவு சின்னம் கடந்த காலத்தை நினைவூட்டுவதாகவும், உண்மை, பொறுப்பு கூறல் மற்றும் அமைதியின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட எதிர்காலத்திற்கான அழைப்பாகவும் விளங்குகின்றது. அதேவேளை ராஜபக்ஷ அரசாங்கத்தின் யுத்த குற்றவாளிகள் இறுதியாக மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களிற்காக பொறுப்பு கூற செய்யப்படும் ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீதிக்காக ஒற்றுமையுடன் ஒன்றாக நிற்பதற்கும் எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்போம் என்று அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தான் கட்சியின் இன்றைய கால அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர். இதனை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் 3 பிரதேச சபைகளின் தவிசாளர், உபதவிசாளர் நியமன சர்ச்சை தொடர்பில் இன்றைய தினம் யாழ் ஊடகமையத்தில் விளக்கம் அளித்துள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான். அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயற்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர். கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றது.
இதன்படி கட்சியில் வரைதாகும் பதவி நிலைகளுக்கு மத்திய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கும். அதன்படியே இன்றைய பதவி நிலை நியமனங்கள் செய்யப்பட்டு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனிடையே உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல கட்சிகளுடன் பேசியிருக்கின்றோம். அதற்கு தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓரணியில் நின்று தேசிய கட்சிக்கு இடம் கொடுக்காத வகையில் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தரப்பினர் கையகப்படுத்தும் வகையில் அமைவதற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியமைக்குமானால் தென்னிலங்கை மக்களின் அரசியல் அபிலாஷை கேள்விக்குறியாகும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழ் கட்சிகள் தெற்கில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் விருப்பத்தை மீறுகின்ற வகையிலேயே அதனை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் நாங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு வவுணதீவில் நேற்று இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விசேடமாக உள்ளூராட்சி சபைகளில் கூட்டாக செயல்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக எங்களுக்கு இதற்கு முதல் எதிரணியில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கோ தமிழ் தேசிய பேரவைக்கோ அழைப்புதல் எதுவும் விடுவிக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டிலே பேச்சுவார்த்தை சுற்று நடைபெற்றது. ஆனால் இரண்டாம் கட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ரணில் விக்ரமசிங்க பேச்சுவார்த்தைகளை நடாத்த நாங்கள் அது தவறு என கருத்தை தெரிவித்தோம். உண்மையில் இரண்டாவது கட்சியாக தெற்கிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி விரும்பி செய்திருக்கின்றதே தவிர வேறொரு தரப்பு அதில் முந்துவது பொருத்தமில்லை என்பது எங்களது பார்வை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய போர்வீரர் நினைவேந்தல் நிகழ்வில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள மாட்டார் என்ற செய்தி எதிர்க்கட்சியினரால் புனையப்பட்டது என ஆளும் கட்சி அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லலித சமிந்தகுமார கூறியுள்ளார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சியினால் புனையப்பட்ட இந்த கதையை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர போர்வீரர் நினைவேந்தலில் கலந்து கொள்ள மாட்டார் என வெளியான செய்தியை தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் இவற்றை குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் நடைபெற்ற தேசிய போர்வீரர் நினைவேந்தலில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என முன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. அதனைத் தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ, உதய கம்மன்பில உள்ளிட்ட பல்வேறு அரசியல்வாதிகளினால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் சமூக ஊடகங்களிலும் கடும் விமர்சனங்கள் உருவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் ISIS பயங்கரவாத அமைப்பு நடாத்த திட்டமிட்டிருந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை இந்திய காவல்துறை முறியடித்துள்ளது. ISIS உடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை இந்திய காவல்துறை கைது செய்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்போது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச காவல்துறையினரின் கூட்டு நடவடிக்கையில் சிராஜ், சமீர் என்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்திய ஊடக அறிக்கைகளின்படி இந்த பயங்கரவாத தாக்குதலின் ஒரு பகுதியாக ராஜ் என்ற சந்தேக நபர் விஜயநகரிலிருந்து வெடிபொருட்களை வாங்கியுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சவுதி அரேபியாவில் உள்ள ISIS குழுவிடமிருந்து ஹைதராபாத்தில் தாக்குதல்களை நடாத்த சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.